ஹாய் சொல்லடி குருவால ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிக்யார் ஃபேமிலி. இன்றைக்கு நாங்கள் கல்யாணம் இப்போ ஒரு கிழமையாக வீடியோ போட்டுருந்தாங்க. அதனால் இன்றைக்கு தான் கல்யாண வீடு அதானே. பாருங்கள் இப்படி இருந்த பிள்ளை நாங்கள் எப்படி ஆக்க போகிறோம்னு பாருங்கள். வழியாக வருவா பாருங்கள். அதே மாதிரி நாங்களும் தான் இப்போ நாங்கள் எங்கே வலிக்கிட்டோம்னு சொன்னால் கிளிநொச்சி போக போகிறோம். அங்கே தான் மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வருவோமே. ஓகே வாங்க போகலாம் கைஸ். நாங்கள் வலிக்கிட்டோம். ஆனால் எங்கடா என்ன இப்போ ஓடிக்கொண்டு போகிறேன், நான் தான் வரைக்கும் ஓடிக்கொண்டு வரணும். அப்படிதான் இல்லை என்ன? ஆ ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிக்கிட்டோம். இப்போ வரைக்க எங்கள் அண்ணியா இங்கே இருக்க திரும்புங்க கல்யாண பொண்ணு அல்லது நானான்னு கேட்பீங்க. அப்படித்தானே அண்ணி? ஆ அது ஓடுவேண்ணா. நான் மாப்பிள்ளையோட விட மாட்டேன். ஹோட் சூட் போட்டு அப்புறம் நான் தான் ஓடுவேன். கோய்சரில் வருவா தெரியுமா? சாரியை மேலே இழுத்து போட்டுக்கொண்டு ஓடுவா தெரியுமா? ரைட். இப்போ தான் மாப்பிள்ளை கேட்குறேன் டையெல்லாம் கோட்டுக்குள்ளே இருக்காண்டு. ஓகே அங்கே போய் பாப்போம் எது இல்லையே எது இருக்காண்டு. இப்போ நாங்கள் இப்போ போயிட்டு மேக்கப்பை முடிச்சுட்டு ஷூட்டை முடிச்சுட்டு வருவோம். ஓகே இந்த மருதாணி போட்டோம்னா நெயில் நல்லா இருக்குல்ல, அதோட எக்ஸ்ட்ரா மோதிரம். ஓகே நீங்கள் திடீர்னு சரி ஓகே இன்னைக்கு மனப்பண்ணா இருக்கிறீங்க அதனால சரி ஓகே. ஏ என்ன கஷ்டப்படுத்தினேன்? இந்தியாவோட சரி அப்படின்னு சொல்றதா? இந்தியாவோட நாங்க ஃப்ரீ ஆயிடுவோம். நீங்க உங்களுக்கு எதுவே இல்லை. அது போறங்களேன் அதையும் நான் போட வந்தானே. ஒரு இப்ப நீ சாலு அது உண்மையா எங்கட அம்மா ஒழுப்புறது வந்து உங்களை டீ தாரதுக்கு ஏன்னா விடிய டீயை ஊற்றி கொண்டு வந்து தட்டுறதா சாலு? அம்மையாவா? அம்மா ஊத்துற டீ நம்ம இனி சாலு ஊத்துற டீயா? லவ்ஸ் அண்ணி நீங்க உண்மையில ஊத்துறலாம் நல்லா டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் சாயம் போட்டீங்கன்னா ஓகே ரைட். அதான் நைட் நல்லா இருந்தது சொன்னேன். நல்லா இருக்கேன்டி. நான் சொன்னேன் எங்க அண்ணா ரேனிங் கொடுத்துருக்காண்டு. ஓகே நாங்கள் இதை லவ்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்படியே எப்போ இருக்கணும், யாரும் கண்ணூரும் படக்கூடாது. ஓகே என்ன சொல்லுமா போயிட்டா பார்த்தீங்களா அன்னைக்கு கொசுப்பு. ரைட் ஓகே காய்ஸ் நாங்கள் இப்போ போவோம். என்னது இல்ல என்னது உண்ற பெஸ்டா கொடுப்பேன். அப்பா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாப்பமே ரெண்டு பேரும் இப்போ ஒரு சபதம் எடுத்துருக்காங்க. அவங்கள பெஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னா என்னன்னா ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தோம். என்னன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு டான்ஸ் உண்டு. உண்மையிலே இதை எதிர்பார்த்தோம். நாங்கள் எந்த வெட்டிங்குக்கோ அல்லது சஜி கல்யாணம் செய்யிட்டார். ஓ நீங்கள் ஒரு பாட்டுக்கு ஆடுங்க. அண்ணி நிறைய பாட்டுக்கு ஆட போறாவே. ரைட் ஓகே இன்றைக்கு பெரிய ஃபன்னாக இருக்கும். இந்த ஒரு நாளுக்காண்டி தான் நாங்கள் எதிர்பார்த்துனாங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க மக்களே, வெயிட் பண்ணுங்க வாரம் என்ன பாப்போம். எங்க பாப்போம்? சூப்பரா இருக்கு மாப்பிள்ளைக்கு. அப்ப பாருங்களேன் என்னது மாப்பிள்ளை உங்களை நலப்புறையில பாருங்க. வடியா அப்படியும் தானே வடியா தான் இருக்கும். அம்மா வெளிநாட்டுல அவர் வாகனம் ஓடிக்கொண்டிருக்காரு. தெரியாதே நீங்க யாரு? என்ன டிரைவர் ஆகிட்டீங்க? என்ன டிரைவர் ஆக்கிட்டீங்களா? ரேட் தான் கூட எடுக்கிறீரா?
கண்ணாடி போட்டாதான் ஆடுற அடையாளமே தெரியும். அடே தெரிஞ்சு ஆடுறா இது வடிவான முடியாது. அடியான முடியலாம் அடியில கலாயா இல்லை உண்மையாவே எங்கன்னா அடிதான். எல்லாரும்ல நீங்க தான் இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. சரி கண்ணெல்லாம் வைப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, உங்களோட கண்ணு எங்களுக்கு பிடிக்கல. என்னது? இல்லைண்ணா கலைக்காம இருக்கிறதுக்கா? அப்ப ரைட், மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லாம் முடிஞ்சப்போ உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு ஏதாவது ஜோக் அடித்தா அந்த வீடியோ உங்களுக்கு போடும். இப்போ நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் ஓடி பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு ஆசை தான். எப்படி இருக்கு? வடிவா இருக்கா? ஓ வடிவாக இருக்கா. நான் பொம்பளை இப்போ காட்ட மாட்டேன். மணப்பெண்ணை காட்டவே நானே. இப்போ காட்ட மாட்டேன். அது வடிவாக இருக்காவா இல்லையான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பரவாயில்ல, ஓப்பனாகவே சொல்லுங்கள். வடிவாக இருக்காவா இல்லையா? நாங்கள் ஒன்றுமே நினைக்க மாட்டோம். உங்களே கேட்கல, நாங்கள் வீடியோ பார்க்குறாங்கள. ஓகே, இதுக்கு என்ன பாட்டு படிக்கிறது? அந்த என்ன பாட்டு இருக்கு? அண்ணி இல்லை இல்லை, தேவதை வந்து விட்டால் பார்த்துக்கோ, அந்த பாட்டு படிக்கணும். நான் பாடுறது ரைட். எங்களோட அண்ணியை பாருங்க, வலிக்கிட்டு முடிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, நீ ஒரு சுத்துங்க, பழக்கணும் வேற அந்த கம்சியாக்கா ஆளுக்கு. ரைட், ஓகே. பாருங்க, உங்களுக்காண்டி எல்லாருமே கஷ்டப்படுறோம். வீடியோ தான். போஸ் வந்து இப்போ கேமராமேன் வேறு இந்த அப்படி போங்க. எல்லாம் நான் ஒன்று. ரைட், ரைட்டாக இருக்கு. உண்மையில சூப்பராக இருக்கேன். கம்சியாக்கா குறை சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள்கிட்ட வந்தால் குறைவே சொல்லலை. உங்களுக்கு நீங்கள் வடிவாக இருக்கிறீங்க. கம்சியாக்கா செய்தது சூப்பராக இருக்குது. ரெண்டும் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குது. எங்கடா அண்ணா என்ட்ரி கொடுங்க அண்ணா. வாங்க, கோட் சூட்டை போட்டு வாங்க. போட்டுட்டீங்களா? மாப்பிள்ளை வாரு வாங்கண்ணா. உங்களோட வைஃப் இருக்கா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சொல்லுங்களேன். சரி, கிட்ட வரல. என்ன அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்றேன். கிட்ட வரல. ஷூவா சேரல் போட்டிருக்கா? ரைட், ஓகே. கப்பல்ஸை பார்ப்போம். சிரியுங்கோ, கையை போடுங்க. நீங்க போடுற அவர் தான் போட சொன்னான். இல்லை உண்மையில எப்படி இருக்கும்? மேக்கப் பிடிச்சிருக்கா உனக்கு? பரவாயில்ல, கம்சியாக்கா நிற்கிறேன்னு சொன்னேக்கா, அதான் சொல்லு. வெக்கப்படுறா? ரைட், சூப்பராக இருக்கு. இப்போ கேமராக்காரங்க ரைட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீ? ரைட், ஓகே. ஹலோ, பார்த்தீங்களா மனசு? மாப்பிள்ளை போடுறது தான் இல்லை, இதன் போடுங்க. அவர் எங்க காட்டும் வேணே வலிக்கிட்டு நம்புறது. உண்மையா மாப்பிள்ளை ஒரு வித்தியாசம் மட்டும் தெரியுது. கம்சியாக்கா அந்த கலை ஒன்று தெரியுதுல்ல. சூப்பராக இருக்கீங்க அண்ணா. போங்க, இப்போ போங்க அண்ணி. நீங்கள் இப்போ போங்க, பக்கத்தில் போங்க. ரைட், ஓகே. போங்க அண்ணி பக்கத்தில். எப்படி போய் ஃபோட்டோ எடுங்க, நம்ம வந்து வந்துடுங்க. ஓகே ஓகே. வலிக்கிட்டோம். நாங்கள் இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அப்படி என்னைய காட்டுங்க அண்ணி. மாதிரியா இருக்கா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. ஓகே, நான் வலிக்கிட்டேன். அங்கால பிரசாதம் என்ன மேக்கப் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து வலிக்கிட்டோம். ஓகே, வாங்க போயிட்டு வருவோம். கொஞ்சம் வாங்களேன், இங்கே வாங்களேன், ஒரு கொஞ்சம் வாங்க. இங்கே நீங்கள் புற இதெல்லாம் கவலைப்படுவீங்க, இப்படியெல்லாம் காய்ச்சனேண்டு. நீங்கள் திரும்புங்க. இவங்க தான் ஜோன்சி. இவங்களுக்கு 2-3 ரெஜிஸ்டர் பர்த்டே எல்லாம் இருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்துடுவாங்க. இதுக்கு எங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தாங்க. சொல்லுங்களேன் தரிசனியாக்கா. இனி இப்போ எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு? எப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம்? அப்போ நான் எப்படி இருக்கேன்?
சொல்லையா வேணும் சாதனா ஷூட் வந்து தொடங்கிட்டு தர்ஷினி அக்கான்னு சொல்கிறதா இல்லை மாமின்னு சொல்கிறதா நாங்கள் தர்ஷினி அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டேன்னா தர்ஷினி அக்கா திகச்சு போய் நிற்கிறாவா ரைட் கணநாளை கூட பார்த்துருக்கு அதான் திகச்சு ரைட் ஓகே ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நீ கொண்டு போகணும் கப்புள் ஷூட் நடக்குது ரைட் ஷூட் நடக்குது ஷூட் கப்புள் அண்ணன் ஷூட்டை பாருங்க சூப்பராக இருக்கு ஹீரோயின் இப்படி பாருங்க சா ஷூட் முடிஞ்சா முடிஞ்சுதான் நான் ஒன்று எடுப்பேன் அப்படியா முடிஞ்சுதான் நான் ஒன்று எடுப்பேன் ஆரை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சேகர் நாங்கள் வேறு கார்டு பண்ணாலும் விட மாட்டாங்க சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க நல்லா டான்ஸ்லாம் இல்லை இது ஓகே இப்போ ஷூட்டெல்லாம் முடிஞ்சுது கிளம்ப போகிறோம் வள்ளிக்கிட்டோம் இப்போ தர்ஷினிக்காக கூட நீங்கள் காரில் வாங்க எங்களை நாங்கள் வேனில் ஏற்றிட்டு வரோம் சரியா ஓகே இங்கே ஓம்ண்ணா கறந்துட அங்கே மாவி தெரிவிக்கிறா நான் வரணுண்ணே மாப்பிள்ளை இன்னும் ஷூட் எடுத்து கொண்டே இருக்கிறார் மாப்பிள்ளை எடுத்துகிட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கேக்கும் எடுத்துட்டோம் இது ஃபுல்லாகவே கேக் வெஜ் ஹோம் இல்லை சரியான கவனமாக தான் கொண்டு போகணும் இல்லைண்ணா ரைட் லைட் பர்பிள் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மல்லாய் போய்கொண்டே இருக்கிறோம் போயிட்டு இப்போ 2 மணி சரியா 3 மணிக்கு தானே அதுக்கு நாங்கள் போயிடுவோம் மாறுதலாம் அப்படியே நாங்கள் மண்டபத்துக்கு போகிறது அந்த வேலை ரைட் போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிவோம் கேக் இல்லை உண்மையான கேக் எங்களோட அண்ணாக்களோட ட்ரெஸ் வந்து டார்க் பர்பிள் இருந்தபடியாக லைட் கலர் வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மாலையும் லைட் கலரில் சாய்ஸ் பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அண்ணாட வெட்டிங்னு சொன்னாலே பர்த்டே வீடியோ அல்லது எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலுமே அது நாங்கள் வந்து 8 மணித்தேலம் 9 மணித்தேலம் தான் நாங்கள் நடத்துகிறோம் அந்த ஃபங்க்ஷன் ஆனால் உங்களுக்காண்டி ஒரு கட்டமாக போகிறதுக்கு வலிக்கிட்டு என்ன சொன்னால் அவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கேன் வேணாம் இப்போ நாங்கள் மார்னிங் வந்து மேக்கப் பண்ணி ஷூட் மட்டும் முடிச்சுட்டு போகிறோம் கேக் எடுத்துட்டு அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க இனி நாங்கள் மண்டபத்துக்கு போய் மண்டபத்தில் நடக்கிற ப்ரோக்ராமை என்னென்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டு கொண்டு போய் நீங்கள் சொன்னால் ஃபுல் வீடியோ 1 or 2 ஒரே வீடியோவில் நான் அப்லோட் பண்ண இயலாது ஸோ அதால் உங்களுக்கு வந்து 20 minutes 30 minutes பிரித்து போகிறேன் மற்றது வந்து எங்களோட அண்ணாக்கு எல்லாருமே விஷ் பண்ணீங்க எனக்கு தெரிஞ்சாக்கள் எங்களை பிடிச்சாக்கள் ஓகே அண்ணா தேங்க்யூ நானும் உங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட உண்மையிலே பாசம் வச்சு அன்பு வச்சு எங்களோட கதைக்கிற உறவுகளுக்கு மற்றது எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் ஓகே மற்றது வந்து லைவ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு ஆள் இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னால் லைவ் வந்து போட இயலாது நான் ஒரு ஃபோனில் வச்சு தான் வீடியோ எடுப்பேன் இல்லைன்னா இன்னொரு ட்ரை ஒன்று கொடுத்துருக்குறோம் அந்த ஃபேஸ் நாக்கில் போட சொல்லி ஏன்னா ஃபேஸ் நாக்கில் லைவ் போடுவினோம் அதில் பாருங்க பார்த்து மற்றது வந்து என்னன்னு சொல்கிறது இவ்வளோ நாள் வெட்டிங்னு 1 மாதமே இருக்கு வேணா எல்லா ப்ரோக்ராம் போய் வழியாக செய்துட்டு இன்றைக்கி வெட்டிங் வந்து டப்புன்னு வந்துட்டுன்னு சொல்லலாம் அதை இப்போ போனோடனே ரேஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு சாப்பிடு டான்ஸ் அப்படி ஃபன்னாக இருக்க போது நான் நினைச்சாலே அதுதான் இருக்குது மற்ற வந்து இன்னொரு பிரச்சனைன்னா நாங்கெல்லாம் வலிக்கிட்டோம் இன்னும் பிரசாந்தம் ரித்திக்கெல்லாம் வலிக்கிறவே இல்லையா இப்போதான் கால் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படியே நாங்கள் மண்டபத்துக்கு போவோம் அங்கே வலிக்கிட்டு அவங்கள அப்பா நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அதுக்கு பிறகு நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் ஏன்னா ஓகே பாய் சொல்லிடலாம் பாய் டிரைவிங் செய்யறேன் பாருங்க அந்த வீடியோ வந்து half an hour அதை விட இன்னொரு வீடியோ அப்படி வருமேன்னு சொன்ன நிறைய ப்ரோக்ராம்கள் வச்சிருக்கோம் அது உங்களுக்கு காட்டுறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோவை வந்து நாங்கள் முடிக்கிறோம் ஓகே